கடகராசிக்கு இந்த பிரிவு இந்த அளவுக்கு வேதனை கொடுக்குது அப்படின்றப்போ இந்த பிரிவே இல்லாம இருக்கிறதுக்கு இவங்க என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கணும்? அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. காரணமின்றி அன்பு கொடுத்தது கடகராசியினுடைய முதல் தப்பு. எல்லோரும் உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சது கடகராசியினுடைய ரெண்டாவது தப்பு. நம்மளை ரொம்ப மதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப இறங்கி போய் பழகுனது மூணாவது தப்பு. உங்களை போல தான் மற்றவங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினச்சி எல்லா உண்மையும் சொன்னது நீங்கள் செய்த நாலாவது தப்பு. ஆக கடகராசிக்காரர்கள் பணத்துக்காக ஒருத்தர் பின்னாடி போகலை, அன்பு பாசத்திற்காக ஏங்கி ஏங்கி ஒரு கட்டத்தில் ஏமாந்து கெஞ்சி கேவலப்பட்டு இஷ்டமில்லாதவர்களை எவ்வளவு காலத்துக்கே இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அன்னைக்கு பிரியக்கூடிய பிரிவு தான் கடகராசிக்காரர்களுக்கு உண்மையான ரோசமான பிரிவு. அதுவரையும் இழுத்து பார்ப்பாங்க, கெஞ்சி பார்ப்பாங்க, இவங்க கேவலப்பட்டும் பார்ப்பாங்க. அந்த பிரிவுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா கடகராசிக்காரர்கள் அந்த நபரை தன் வாழ்நாளில் ஆயுள் உள்ளவரை மறு ஜென்மத்தில் கூட சந்திக்கக்கூடாதுங்கிற நிலையில் பிரிவார்கள்.